கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது ஐயா சொல்லுங்க. கன்னிராசி அன்பர்கள்னு வரும்பொழுது குரு, திருப்பியும் சொல்லணுன்னா உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட கைடன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், தொழில் சம்பந்தமான வெளிநாடு ஒரு விஷயங்களில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வகையான பிரச்சனையில் இருந்துன்றதா காம்ப்ரமைஸ்குள்ளே போய்க்கிறது எவ்வளவோ நல்லது. காம்ப்ரமைஸ் போயிருதுன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபா வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு 80 லட்ச ரூபா தான் தரேன், இல்லை 70 lakhs தான் தருவேன், அந்த இடத்துல காம்ப்ரமைசிங் மைண்ட் செட்டுக்கு போயிடுறது நன்மை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா தெய்வ அருளால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டால், குலதெய்வ வழிபாடுனா வேறு யாரும் இல்லை, நம்மளோட மூதாதையர்கள் தான் நம் குலதெய்வங்களை காட்டினவங்க. அப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் மூலமாகவும், அதே மாதிரி உங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ பித்ருக்களால் வரக்கூடிய யோகங்கள், அதாவது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இருக்குது, அதில் எல்லாமே ஒரு காம்ப்ரமைசிங் மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா, காம்ப்ரமைசிங் மைண்ட் செட் சண்டை இல்லாமல் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் போய் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு மகாவராகியை பிடிங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி மனசார வாராகி அம்மனை கும்பிட்டுக்கிறதும், இந்த வழக்குகள்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ அந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். பார்த்திங்கன்னாவே நிறைய விஷயங்கள் அனுகூலங்கள் இருக்கும். உடல் சம்பந்தமான பிணிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த இறைவனும் நீங்கள் வணங்கக்கூடிய குருவும் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கடாட்சத்தை கொடுக்கட்டும், பாசிட்டிவாகவே நடக்கட்டும். சரிங்க சார், ஆனால் இப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் யூடியூப் திறந்தாலே கன்னிராசி அன்பர்களே வேலையில் ஜாக்கிரதை, வேலை பறிப்பு விடும் தான் நிறைய வருது. நீங்க சொல்லுங்க, அது எப்படி பாக்குறீங்க? 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னா பதவியை பறிப்பாரு, பதவியில் பிரச்சனை வரும், எல்லாம் சரி. ஆனால் இந்த பராபவாண்டில் பயப்பட வேண்டாம், ஏன்னா குரு லாபத்துக்கு வராரு. அப்போ வேலை விஷயமாக இவங்களுக்கு நல்ல செய்தி வந்துடும். 2வது 7வது ஸ்தானத்தில் சனி செவ்வாயுடைய சேர்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் கூட அதையும் குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணிடும். அப்போ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஆண்டு தான் இந்த பராபவ ஆண்டு. அதுலேயும் ஒரு வாராகியுடைய வழிபாடு சொல்லியிருக்காரு பாருங்க, அது அற்புதமான பலன்.